Friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சீராளம் தாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான சீராளத்தை நம்ம சரிவிகிதமாக கலந்து செய்கிறதுனால அது பேர் சீராளமா, நம்ம உடம்புல சத்துக்கள் கரெக்டாக சேரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் சீராளமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சீராளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீராளம் செய்கிறதுக்கு பச்சரிசி, புழுங்கலரிசி, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து 2 டீஸ்பூன். இது 2 டீஸ்பூன் மட்டும், உளுந்து மட்டும் 2 டீஸ்பூனுங்க. மற்றதெல்லாம் அரை கப்பு சரியான அளவில் எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, பச்சரிசி அரை கப்பு, புழுங்கலரிசி அரை கப்பு, சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு தனியாக லேட் ஆகுங்கிறதுனால தனியாக ஊற வச்சுக்கிறோம். சில பயிர் ஊறிடும், சில பயிர் லேட் ஆகுங்கிறதுனால இதை தனித்தனியாக ஊற வச்சுக்கிறோம். பாசி பருப்பு இருந்தால் அதிலேயே சேர்த்து அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது தனியாக 3 ஹவர், அரிசியெல்லாம் கழுவிட்டு 3 ஹவருங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க இது. பழைய காலத்து ரெசிபி. நல்ல வயிற்றுக்கு நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பச்சை பயிரையும் ஊற வச்சிட்டோம். இந்த அரிசியை கழுவிட்டு அதையும் ஒரு 3 ஹவர் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா கழுவிட்டு பச்சை பயிர் நல்லா ஊறி இருக்குங்க, அதனால் இதோடையே சேர்த்து அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் ஊறாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி வச்சிட்டோம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, எல்லாம் பருப்பு ஐட்டங்கிறதுனால இஞ்சி, பூண்டு உங்கள் ஃப்ளேவர் தகுந்தது போட்டுக்கோங்க. நான் பொரிச்ச பெருங்காயம் இருந்ததுன்னு அதை போட்டேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கல் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். மாவுலையே அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ அதை அரைச்சதை மாவில் எடுத்து கொட்டிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் அந்த இட்லி மாவு மாதிரியே கெட்டியாக இருக்கணுங்க. குறைன்னு அரைச்சி வச்சுருக்கணும். நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் கெட்டியாக. மாவு குறைன்னு அரைச்சிருந்தா தான் உதிரியாக உப்புமா மாதிரி நமக்கு வரும். இப்போ ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பூ மாதிரி இருக்கும், அப்படியே ரவை மாதிரியே இருக்கும் இந்த உப்புமா. பத்து நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாங்க. மூடி வச்சிட்டோம். 1/4 மணி நேரம் ஆகட்டுங்க. இப்போ அந்த கத்தியோ ஏதாவது கரண்டியோ வச்சு அப்படி குத்தி தண்ணியை தொட்டுட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடாக இருக்குங்க, அப்படியே உதுத்து உப்புமா மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு தாங்க. கடாயை எடுத்து வச்சிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. நமக்கு பாயில் பண்ணதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. மார்னிங் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஃப்ளேவருக்குலாம் நம்ம இஷ்டம் தாங்க. ட்ரெடிஷ்னலாலாம் இது மட்டும்தான். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 ஃப்ளேவராக போட்டுக்கிறோம். நல்லா கருக விடாமல் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா செவர நல்லா கிளாஸ் ஆட்ட வதங்குற வரைக்கும் கொண்டு வந்துடணும். தேவையான உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்ல கலர் மாறி வந்துட்டே இருக்குங்க. இப்போ நம்ம அந்த உதுத்து வச்ச சீராளத்தை எடுத்து இதில் போட்டுக்கிறோம். உதிரி உதிரியாக உப்புமா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. இது நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இது ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.